இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். பல நல்ல திரைப்படங்களை, மறக்க முடியாத படங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோடையும் சேர்ந்து நான் சிகப்பு மனிதன், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற படங்கள்லாம் அவர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பல இடங்களில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் வந்து எந்த அளவுக்கு பிரமிச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காரு. ஆனால் சமீபத்தில் என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தேவைப்பட்டிருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்தை வந்து நெகட்டிவாக அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது ஒரு ரிவ்யூவர் பேசுகிறது வேறு, சினிமா துறையிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுவும் லெஜெண்டுன்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்தை வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, கூலி படத்தில் நிறைய பிரபலங்களை வந்து நடிக்க வச்சாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்தும், இந்த ஊர்லேருந்து இதுவரை போட்டால் அங்கே நல்லா படம் ஓடும், அந்த இடத்துலேருந்து அந்த லாங்குவேஜ்லேருந்து அந்த நடிகரை போட்டால் அங்கே நல்லா படம் ஓடும் அப்படின்னு ஒவ்வொரு மாநில ஸ்டார்களையும் நடிக்க வச்சாங்க. ஆனால் படத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம், இதுக்கு முன்னால் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எவ்வளவோ வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாத்துலேயுமே கூட ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு நடிகரை போட்டால் வெற்றி அடைய வச்சாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் ஒவ்வொரு படத்தையும் பார்க்க வர போகிறாங்க ரசிகர்கள். மற்றவங்க வர்றதெல்லாம் அந்த கேரக்டருடைய டிமாண்டை அதுக்காக வச்சது தானே தவிர, அங்கே நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அப்படின்னா இப்போ சூப்பர் ஸ்டாருக்காக யாருமே படத்தை பார்க்குறதில்லன்னு ஒரு சொல்ல வர்றாரா, என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தெரியல. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அமீர்கான் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சுட்டு ஏன் இதில் நடித்தோம் அப்படின்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டார். அதை வந்து அவர் முன்னாடியே யோசிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் சொல்கிறார். அமீர்கான் அவர்கள் அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சமீபத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து அமீர்கான் அவர்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அந்த மாதிரி சொல்லலை, நான் அந்த பேட்டி வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அமீர்கான் அவர்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து சொன்னார். இப்போது பாக்யராஜ் அவர்கள் இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த லேடி கூட சொல்கிறாங்க, அது வந்து ஒரு புரளி அது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவர் வந்து அமீர்கான் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தெரியாமல் இந்த படத்தை நடிச்சிட்டேன் அப்படின்னு. ஓப்பனாக சொல்ல முடியும், நண்பர்கள்ட்ட சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு இவருடைய ஒரு யூகத்தை வந்து சொல்கிறார். அதாவது உண்மையாகவே அந்த நபரே வந்து தான் சொல்லலை அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகும் நீ கண்டிப்பாக சொல்லியிருப்ப அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒரு பேட்டியில் சொல்கிறது அப்படிங்கிறது, இது வந்து என்ன அடிப்படையில் இது வந்து நியாயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அப்போ இது மாதிரியான நபர்களுக்கெல்லாம் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவ்வளோ வருஷங்களை தாண்டியும் அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு, அதே மார்க்கெட்டோடு இருக்கார். நம்ம என்ன தான் நிறையா படங்கள் வெற்றி கொடுத்துருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சாம்ராஜ்யம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, நமக்கு மார்க்கெட் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடா, பொறாமையினுடைய வெளிப்பாடா இந்த மாதிரிலாம் வந்து பேச வைக்கிறத இது மாதிரியான நபர்களை அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது குறித்து, பாக்யராஜ் அவர்கள் சொன்னது குறித்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.